வெல்கம் டு மை சேனல் உலன் கைவினை. உலன் கைவினை ஃபேஸ்புக் பேஜை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். அதே மாதிரி குரோஷியில் செஞ்ச ப்ராடக்ட்ஸ் ஏதாவது உங்களுக்கு பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஜெனிக்ரியேஷனுங்கிற ஃபேஸ்புக் பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனல் பார்த்து செஞ்சு பார்க்கக்கூடிய உலன் ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையுமே ஃபோட்டோஸ் அனுப்புங்க. என்னோடய ஃபேஸ்புக் பேஜின் உலன் கைவினைக்கு, இல்லைனா என்னோடய மெயில் ஐடிக்கு நீங்கள் ஃபோட்டோஸ் அனுப்பலாம். எந்த டவுட்டாக இருந்தாலும் கேளுங்க. இந்த ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர். இனிய வணக்கம். வெல்கம் டு உலன் கைவினை சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த மாதிரி அழகான பஃப் ஃப்ளவர் தாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்குது. இந்த அழகான பஃப் ஃப்ளவர் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கல. இது ரொம்ப ரொம்ப ஈஸி தான், பிகினர் ஃப்ரெண்ட்லி. சரி வாங்க கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த நடுவில் இருக்கக்கூடிய இந்த பகுதி வந்து நம்ம போடலாம். அதுக்கு ஒரு ஸ்லிப் நாட் போடலாம். ஃபஸ்ட்டு ஸ்லிப் நாட் போட்டாச்சு. போட்டுட்டு ஸ்லிப் நாட்குள்ளே ஒரு 5 செயின் போடலாம். ஸ்லிப் நாட் போட்டாச்சு. ஸ்லிப் நாட் போட்டுட்டு ஒரு 4 செயின் போடலாம். 2 3 4 செயின் போட்டுட்டு இந்த ஃபஸ்ட்டு போட்ட இந்த செயினுக்குள்ளே விட்டு நம்ம திரும்பவும் ஒரு ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸ்லிப் ஸ்டிச் பண்ணுறதுக்கு நூலை இது வழியாக வெளியில் எடுத்து திரும்ப அதையும் இதில் வெளியில் எடுத்துடலாம். இப்போ நம்ம ஜாயின் பண்ணதுக்கப்புறமா ஒரு சிங்கிள் குரோஷே போட்டுக்கலாம். இப்போது இந்த வட்டத்துக்குள்ளே நம்ம மொத்தம் 12 சிங்கிள் குரோஷே போட போகிறோம். ஸ்டார்ட் பண்ணலாம். உள்ளே விட்டு வெளியில் இழுக்கணும். 2 லூப் இருக்கும். திரும்பவும் நூல் எடுத்து ஒன்றுத்தில் இழுத்துடலாம். அவ்வளோதான். அதே மாதிரி நம்ம இதுக்குள்ளேயே 12 சிங்கிள் குரோஷே போடணும். நான் ஃபுல்லாக போட்டுட்டு வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், நம்ம 12 சிங்கிள் குரோஷே போட்டு முடிச்சாச்சு. முடிச்சதும் நம்ம ஃபஸ்ட்டு போட்ட சிங்கிள் குரோஷே இங்கே இருக்குது. அதுக்கு மேலே உள்ளே விட்டு நம்ம ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கலாம். அவ்வளோதான், ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டோம். இப்போது அடுத்த கலர் நம்ம ஜாயின் பண்ணலாம். இந்த பூக்கு என்ன கலர் கொடுக்கணுமோ அதை நம்ம ஜாயின் பண்ணலாம். இப்போ நான் பூக்கு கொடுக்குற கலரையும் ஜாயின் பண்ணி வச்சுருக்கேன். ஜாயின் பண்ணதுக்கப்புறமா ஒரு 3 செயின் போட்டுக்கலாம். 2 3 செயின் போட்டுட்டோம். இப்போது இந்த இடத்துல தானே 3 செயின் போட்டிருக்கோம். நல்லா பாருங்கள், இந்த இடம் இங்கே. இப்போது பூக்கு ஒரு தடவை சுற்றிட்டு அதே இடத்துல உள்ளே விடலாம். கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். இந்த நூலை விடலாம். உள்ளே விடுறப்ப நமக்கு நறுக்கி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த நூலை அதையும் உள்ளே வச்சு தைக்க ஆரம்பிக்கலாம். இப்போது வெளியில் எடுப்போம். வெளியில் இழுக்கிறப்போ நல்லா இந்த உயரத்துக்கு இழுத்துக்கோங்க. அதாவது இந்த டபுள் குரோஷே உயரத்துக்கு இதையும் வந்து நல்லா லூஸாக இழுத்துக்கோங்க. டைட்டாக இருந்தால் நமக்கு பஃப் ஃப்ளவர் வராது. இழுத்தாச்சு. திரும்ப ஒரு தடவை ஹுக் அப்படி சுற்றி அதே இடத்துல உள்ளே விடலாம். உள்ளே விட்டு திரும்பவும் நூலை இழுக்கலாம். இழுக்கிறப்ப நல்லா பிடிச்சி இழுத்துக்கோங்க. அது அந்த ஹைட்டுக்கே இருக்கணும். 2 தடவை பண்ணிட்டோம். இப்போ இன்னொரு தடவை உள்ளே விடலாம். இப்போது நம்ம இழுத்தாச்சு. நல்லா அது உயரத்துக்கு இழுத்துக்கோங்க. திரும்பவும் ஒரு தடவை ஹூக்கில் நூல் சுற்றிட்டு இப்போது நல்லா கவனிங்க. நம்ம இந்த இடத்துல பண்ணியிருக்கோமோ அதுக்கு பக்கத்து செயினுக்குள்ளே விட போகிறோம். பக்கத்து செயினுக்குள்ளே விட்டு அதே மாதிரி நூலை இழுப்போம். அதே ஹைட்டுக்கு வச்சுக்கணும். திரும்பவும் ஒரு தடவை சுற்றி உள்ளே விடுவோம். திரும்பவும் இழுப்போம். அதே இடத்துல தான் செஞ்சிட்ருக்கோம் பாருங்கள். திரும்ப ஒரு தடவை சுற்றி உள்ளே விட்டுவோம். வெளியில் இழுக்கலாம். இப்போது நம்ம ஹூக்கில் இவ்வளோ நூல் இருக்கும் நமக்கு, சரிங்களா? அதாவது என்னென்னா, இந்த இடத்துல 3 தடவை உள்ளே விட்டு வெளியில் இழுக்கணும். பக்கத்தில் இருக்கக்கூடிய செயின்லேயும் உள்ளே விட்டு 3 தடவை இழுக்கணும். மொத்தம் 6 தடவை ஆயிடுச்சு நமக்கு. இப்போது நூலை இப்படி சுற்றி இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம வெளியில் இழுத்துட வேண்டியது தான். வெளியில் இழுத்துட்டு ஒரு செயின் போட்டுக்கலாம். சரிங்களா? செயின் போட்டுட்டு இப்போ இது பக்கத்து செயின் இருக்கு இல்லையா, அதுக்குள்ளே இப்படி விடலாம். விட்டு வெளியில் இழுத்து ஒரு ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிட்டோம். ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிவிட்டு அதே இடத்துல 1 2 3 செயின் போட்டுக்கலாம். போட்டுட்டு பூக்கோ ஒரு தடவை உள்ளே சுற்றி அதே இதுக்குள்ளே உள்ளே விட்டு வெளியில் இழுக்கணும். எவ்வளோ தூரம்னா இந்த 3 இது போட்டிருக்கோம் இல்லையா செயின், அது வரைக்கும். திரும்ப 2வது தடவை உள்ளே விட்டு வெளியில் இழுப்போம். இதையும் நல்லா அதே ஹைட்டுக்கு வச்சுப்போம். இப்போது 3வது தடவை இதையும் அதே ஹைட்டுக்கு வச்சுக்கலாம். சரிங்களா? இப்போது அதுக்கு பக்கத்தில் இருக்கிறதுலையும் 3 தடவை அதே மாதிரி உள்ளே விடணும்.
இதுக்கு முன்னாடி நம்ம என்னென்ன ஸ்டெப்பு ஃபாலோ பண்ணோமோ அதே ஸ்டெப்பு தான் நம்ம இதுலேயும் ஃபாலோ பண்ணுறோம். ஒன்றும் வித்தியாசம் கிடையாது. ஒரு தடவை விட்டாச்சு. திரும்ப ரெண்டாவது தடவை, திரும்பவும் இன்னொரு தடவை. மொத்தமாக இந்த பக்கம் செயினில் 3 தடவை, அந்த பக்கம் செயினில் 3 தடவை இழுத்துட்டோம். இழுத்துட்டு நூலை பிடிச்சி வெளியில் இழுத்துற வேண்டியது தான். இழுத்துட்டு ஒரு செயின் போடுவோம். போட்டுட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய செயினில் ஒரு ஸ்லிப் ஸ்டிச். அவ்வளோதாங்க. ஸோ இதே ஸ்டெப்பு தான் நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம். நான் ஃபாலோ பண்ணி ஃபுல்லாக அந்த பூ கம்ப்ளீட் பண்ணுறப்போ உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள், நான் கடைசி வரைக்கும் பண்ணிட்டோம். பண்ணதுக்கப்புறமா நம்ம இந்த இடத்துல போயிட்டு ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கலாம். இந்த கேப்பில் கொஞ்சம் கேப் குட்டியாக தான் இருக்கும், கண்டுபிடிச்சி போட்டுருங்க. ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டோம். எதுக்கும் இன்னொரு தடவை இந்த கார்னரில் செயின் போட்டிருக்கோம் இல்லையா, அதில் போயிட்டு இந்த ஃபஸ்ட்டு செயினில் ஊக்க உள்ள விட்டு இதுலேயும் ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுடலாம். அவ்வளோதான், நம்மளுடைய பஃப் ஃப்ளார் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ அந்த நூலை கட் பண்ணி விட்டுடலாம். என்ன பண்ணுங்க அப்படின்னா, இதை வந்து இப்படி நல்லா இப்படி முன்னாடி இழுத்து விட்டுக்கோங்க. இப்படி முன்னாடி கீழேருந்து இப்படி ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா இது அப்படியே மேலே வரும் பஃப்னு. அவ்வளோதான், நம்மளோட பஃப் ஃப்ளார் வந்து ரெடி ஆகிடுச்சு. நான் ஃபுல்லாக நூலெலாம் கட் பண்ணிட்டு காமிக்கிறேன். அவ்வளோதான், நான் இதை எல்லா ஃப்ளார் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இது ரொம்ப ரொம்ப ஈஸியானது தான், ஃப்ளார் தான் இது. பிகினர்ஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதை ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் ஃபேஸ்புக் பேஜையும் ஃபாலோ பண்ணுங்கள். மிக்க நன்றி.